சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான யோகம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. இந்த சனி பகவான் வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா படிப்பு ரீதியாக மாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் வராது. மன அழுத்தங்கள் கொடுக்காது. மனசு ரீதியான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல தான் வக்ரமாகிறார். 4ஆம் இடத்துல கூட கனெக்ட் ஆகலை. வக்ர காலங்களில் 4ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகலை. 5ஆம் இடத்துல கும்பராசியில் மட்டுமே வக்ரமாகி இருக்கிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் மனசை முழுமையாக ஆளக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ லவ் சம்மந்தப்பட்ட நபர்கள் இவர்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ குருபகவான் நன்மை செய்யாது. நன்மை செய்யாத குருபகவான் தசை காலங்களில் சனி பகவான் வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு குருபகவான் யோகாக்காரனாக இருந்தால் கூட ராசிக்கு நன்மை செய்யாத குருபகவான் தசையில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் மன அழுத்தங்களை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். எந்த விதத்திலையும் பாதிப்புகள் கிடையாது. மன அழுத்தங்கள் மட்டும் உண்டு. மனசார்ந்த பிரச்சனைகள் மட்டும் உண்டு. ஒரு சில குழப்பங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை சார்ந்து சிறு தொல்லைகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் துளாராசியில் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் நிறைய கஷ்டப்படுறீங்க. தசாபுத்தி ரீதியாக இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர குருபகவான் மட்டுமே. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதாவது செவ்வாயோட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு. ஏன்னா இளம் வயது காலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய காலத்தில் அந்த குருபகவான் தசை நடக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகவான் நல்லா இருந்தால் மட்டுமே, நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு சில பேருக்கு குரு தசை காலங்களில் திருமணமே கூடி வராது. சரியான வரன் அமையாது. அந்த வரன் அமைஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது. நிறைய மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்குது. அப்படின்னாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கும். இது மாதிரியான தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி வக்ர காலங்கள் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாகி இருந்தால் இந்த காலங்களில் திருமணம் உங்களுக்கு கூடி வந்துடும். திருமணமாகி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா குரு தசையில் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வரீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை, பாவத்துவமாக இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும். திருமணமாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் இந்த காலகட்டங்களில் வரும். விட்டு கொடுத்து செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்காது. மன அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வீட்டில் வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலை பலுவை அதிகமாக கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. சனி பகவான் அப்படிங்கிறது யோகக்காரகன், மனசு சம்பந்தப்பட்ட கிரகம். இந்த துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம். யோகம் செய்யக்கூடிய வீட்டுக்கு சனி பகவான் வக்ரமாகும் போது கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கும். அதனால் கவனத்தோடு செயல்படுறது நல்லது.
4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர். எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் இந்த துளாராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார். வக்கர காலங்களில் பெரிய நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. சராசரியாக எப்படி போதோ, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போயிட்டுருக்குனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் சமமாக போகும். இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றுறது வேண்டாம், வேலை இடமாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த 4.5 மாத காலத்தில் அந்த தொழில் மாற்றங்கள் வேண்டாம், புதிய தொழில் தொடங்க வேண்டாம். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக கடன் வாங்கி பண்ணுறதோ எதுவுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஏன்னா குரு தசை நடப்பது, இது அவயோக தசை. ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து யோகம் செஞ்சால் கூட சின்ன அளவில் கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த யோகக்காரகன் சனி வக்கர காலங்களில் 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது நல்ல யோக தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருந்தாலும் வக்கர காலங்களில் நன்மைகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு நிறைய கெடு பலன்கள் இந்த சனி பகவான் கொடுத்திருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். ஏற்கனவே கடன் தொல்லைகள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இடத்த மாற்றுறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இந்த சனி வக்கர காலங்களில் ஒரு தொழில் மாற்றணும்னு நினச்சா கூட உங்கள் சுய ஜாதகத்தை இந்த நேரங்களில் செக் பண்ணிக்கங்க. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணால் கூட சரி, எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை சிறிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சனி வக்கர காலங்களில் மனக்குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும், மன அழுத்தங்களை மட்டுமே கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள் உண்டு. நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா மனதளவில் பாதிக்கப்படாமல் இருக்கிறது இந்த காலங்களில் நல்லது. துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய நன்மைகளும் இல்லை, பெரிய தீமைகளும் இல்லை. இது வரைக்கும் எப்படி இந்த தொழில் போயிட்டு இருந்ததோ, உங்கள் தொழிலோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ கண்டினியூ ஆகுதுன்னாக்கா நல்லபடியாக போயிட்டே இருக்கும், எந்தவித பாதிப்பும் வராது. நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மட்டும்தான் அதில் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செய்யணும். எப்படியும் யாரோ ஒருத்தர் உங்களை மனசை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு இடத்த மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த நேரங்களில் வேண்டாம். ஏன்னா சனி தசை காலங்கள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாத தசையாக தான் இருக்கும். 100க்கு 90% பேருக்கு சனி தசைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது. ஒரு 10% பேர் வேணால் ஒரு நன்மைகளை அனுபவிச்சுட்டு வரலாம். இந்த நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய சனி தசைக்காரர்கள் இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் டவுன் ஆகும். வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இது பாகிஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. அப்போது இந்த காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான காலங்கள். குரு தசை நடப்பவர்களுக்கும் சனி தசை நடப்பவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை இந்த சனி வக்கர காலங்கள் கொடுத்தாலும் இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த 55 வயசுக்கு மேலே புதன் தசை வருது அப்படின்னாக்கா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வீட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உற்பத்தியாகும். யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த டைமில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு விரயத்தை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த சனியுடைய வக்கர காலங்களில் குருவுடைய பொசிஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பகவான் பார்வை மூலமா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நன்மை செய்யாத குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையிறது நல்லது. பார்வை மூலமா பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. வீடு கட்டக்கூடிய விரயத்தை கொடுக்கும். கடன் வாங்குவீங்க வீட்டுக்காக, ஏதோ ஒரு வகையில் செலவினங்கள் உண்டு, அது சுப செலவுகளாக நடக்கும். இது வரைக்கும் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த திருமணமே கூடி வராமல் இருந்தது இல்லையா? இப்போ திருமண வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இவர் சொத்து சேர்க்கையை ஒரு சில பேருக்கு கொடுப்பார். இந்த வக்கர காலங்களில் வண்டி வாகன சேர்க்கையும் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த சனி வக்கர காலங்களில் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பாகிஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால வேறு லக்னமாக இருந்து இந்த புத பகவான் அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் பெரிய தீமைகளை எதிர்பார்க்க முடியாது. இந்த காலங்களில் புதன் தசை அப்படிங்கிறது தீமை செய்யக்கூடிய தசையாக உங்களுக்கு இருந்தால் கூட இந்த புதன் தசை காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்ரமாகும்போது நல்ல மாற்றங்களை கொடுத்துரும். உடல்நிலை தொந்தரவுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. அதாவது மருத்துவ செலவுகள், ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் குறையும், மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். சின்ன சின்ன கடன் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய கடன்கள் வாங்கி தொழில் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம். முதலீடு மட்டுமே கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சனி வக்கர காலங்களில். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடியவர். யோக தசையாக இருந்தாலும் இந்த புதன் தசை யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இது வக்ரமாகும் போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையை பொறுத்த வரைக்கும் புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கோச்சார ரீதியாக கன்னிராசியில் இருக்கிறதுனால, இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னோம்னோ அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம். இந்த சனி வக்கர காலங்களில் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுற்றுலா பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். தெய்வ அனுகூலங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். சனி வக்கர காலங்களில் கேது தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தால் இப்போதைக்கு கொஞ்சம் தொழில் மாற்றத்தையோ இடமாற்றத்தையோ தள்ளி போடுறது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி வக்ரமாகும் போது மனசு சார்ந்த கிரகம் இந்த சனி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வுகள் உண்டு. வழக்கு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வுகள் உண்டு. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கும். நன்றி.